Hello friends, welcome to Global Public Service Channel. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்தவங்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் பார்த்தா போயிட்டுருக்கு. எஸ்ஐஆர் பணிகளை பார்த்தா மேற்கொண்டுட்டு வராங்க. அந்த வகையில் சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ பார்த்தா நீங்கள் வாக்காளர் வாக்காளர் அட்டை வச்சுருக்கீங்க, ஸோ ஓட்டர் லிஸ்ட்டு உங்கள் நேம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்ம் எல்லாருமே பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு 96% மேலே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்ம் வந்தவங்க கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சு ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தா முகாம் ஏற்படுத்துகிறாங்க எல்லா இடங்கள்லையுமே. அதாவது ஸோ உங்கள் ஊரில் கண்டிப்பாக இதுக்குன்னு தனியாக முகாம் ஏற்படுத்துவாங்க. சாட்டர்டே சண்டே மற்ற நாட்களில் கூட முகாம் ஏற்படுத்துகிறாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு கூட இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாதவங்க கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு சில கட்சி தலைவர்கள் அவங்களும் பார்த்தா இதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்தவங்க தெளிவாக ஃபில் பண்ணி சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ கிட்ட அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுக்கணுங்க. அதேமாரியே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஒயிட்னர் போட்டு ஸோ நீங்கள் அழிச்சிட்டு கூட மேலே தெளிவான என்ன கரெக்டோ அதை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஒயிட்னர் போட்டு எது கரெக்டான இதுவோ அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுங்க. அதேமாரி இந்த எனுமரேஷன் ஃபார்ம் கூட எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரியும் தேர்தல் ஆணையம் தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதனால் டாக்குமெண்ட்ஸ்லாம் எதுவும் நீங்கள் இப்போ கொடுக்க வேண்டாம். அதேமாரி என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது தலைமை தேர்தல் அதிகாரி தமிழ்நாடு அவங்க தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 4/12/2025 அதுதான் இந்த வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதிங்க. 4/12/2025 சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணாமல் விட்றீங்க அப்படின்னா வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்காது, பெயர் நீக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடைசி நாள் வரை காத்திருக்காமல் உங்கள் கணக்கீட்டு படிவத்தை உடனே நிரப்பி சமர்ப்பித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது எனுமரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாதவங்க சீக்கிரமாக போயிட்டு சப்மிட் பண்ணிட்டு பிஎல்ஓ கிட்டையும் கொடுங்க. அதாவது இந்த ஃபார்மை ஃபில் பண்ணவங்க பிஎல்ஓ கிட்டையும் போயிட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது வாக்காளராகிய நீங்கள் நிரப்பப்பட்ட கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்து இறுதி நாளான டிசம்பர் 4 வரைக்கும் காத்திருக்காமல் நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மை வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அவர்கிட்ட கொடுங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தா அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு வீட்லேயே அப்படியே வச்சுருக்காங்க. ஏன்னா பிஎல்ஓ வருவோன்னு சொல்லியிருக்காங்க. மேபி அவர் வராமல் கூட போகலாம், லேட்டாக கூட வரலாம். அதனால் நீங்கள் சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ கான்டாக்ட் பண்ணியும் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்க பாருங்கள். ஏன்னா அவங்களும் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணணுங்க. அதனால் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணவங்க எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க பாருங்கள். அதேமாரி இது வரைக்கும் எவ்வளோ ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 95.78% அந்த எஸ்ஐஆர் அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்துட்டாங்க. அதில் எவ்வளோ ஃபார்ம் இவங்க ஆன்லைனில் ஏற்றிருக்காங்க அப்படின்னா 35% ஃபார்மை மட்டும்தான் இது வரைக்கும் அவங்க ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு 65% ஃபார்ம் ஆன்லைன்லேயே பிஎல்ஓ அப்லோட் பண்ணணும். அப்படி அவங்க ஆன்லைனில் அப்லோட் பண்ணால் மட்டும்தாங்க உங்களால் அந்த ஓட்டர் லிஸ்ட்டு உங்கள் பெயர் நீடிக்கும். அதேமாரி உங்கள் ஃபார்மை பிஎல்ஓ அப்லோட் பண்ணிட்டாங்களா இல்லையான்றத ஆன்லைன் மூலமாக உங்களுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. எப்படி ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதை கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, ஆன்லைன் மூலமாக எப்படி ஃபில் பண்ணுறது எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாதங்க, அப்ளிகேஷன் ஃபார்மை சீக்கிரமாக ஃபில் பண்ணிக்கோங்க, ஃபில் பண்ணி கொடுங்க. அதேமாரி ஃபில் பண்ணி வீட்லேயே வச்சுருக்காதீங்க, பிஎல்ஓ கிட்ட சீக்கிரமாக கொடுங்க அப்படின்ற மாதிரி இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. ஓல்தா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.